வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDA பஸ் வித் மோஹி. ஸோ தே கால் ஹிம் மோஜி படத்தினுடைய விமர்சனம் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தமிழ் ரீரிலீஸ் திரைப்படமான குஷி படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பேச போகிறேன். ஸோ ரிவ்யூ கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் என்னோட சில ரேண்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அது என்ன எதுன்றதை டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகிறது முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ குஷி ரீரிலீஸ் இந்த படமானது வந்து பார்த்திங்கன்னா 2000 அந்த இயர் அப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு 10 வயசு. 10 வயசில் நான் தேட்டரில் போய் பார்த்த ஞாபகம் இருக்குது. அதாவது அகஸ்தியா அப்படின்ற ஒரு தேட்டர் இருக்குது எங்கள் ஏரியாவில். அது 70mm ஸ்க்ரீன், நல்ல பெரிய ஸ்க்ரீன், ஜெயின் ஸ்க்ரீன் அது. ஸோ அப்போ வந்து பார்த்தேன். அப்போலாம் வந்து இந்த கட்டிப்பொடிடா பாட்டு வரும்போதெல்லாம் அப்படியே கண்ணை மூடி மடக்கி படுக்க வச்சு பார்க்க வைப்பாங்க. ஸோ எந்தெந்த சீன் அப்படி இப்படின்னு இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே கண்ணு மூடி வச்சுருவாங்க. ஸோ அப்போ அந்த படத்தை பார்க்க முடியல. இப்போ இந்த படத்தை வந்து நல்லா பார்க்க முடியுது. அதுவும் ஒரு சாங்கெல்லாம் ரிப்பீட் மூடில் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமாக வைப் நல்லா இருந்தது. அண்ட் இப்பயும் இந்த காதல் கதைகளில் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷு லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லவ் டுடே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஈகோ கிளாஷ்லாம் இருக்குது இல்லையா? அதே மாதிரியான அந்த டைம் அப்போ அந்த படம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ். அதாவது நியூ ஏஜ் படம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த படம் இருந்தது அந்த டைமு. முக்கியமாக விஜயோட பர்ஃபார்மன்ஸ், ஜோதியோட பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. 2 பேருடைய அந்த ஈகோ கிளாஷ் சீன்ஸ்லாம் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்தது. அண்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது நிறைய பேர், அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இப்படிலாம் இருக்கா, பயங்கரமாக இருக்கல, எல்லோரும் வைப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக வந்து செகண்ட் ஹாஃபில் வர அவங்க 2 பேரும் ஈகோ கிளாஷ், அந்த பொண்ணு வந்து ஈகோ அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்து ஜோதியா மும்தாஜை வச்சு இவர் வந்து ஈகோ கிளாஷ் பண்ணுறது, அப்புறம் கட்டிப்புடிடா பாட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த சாரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் வந்து எனக்கு சைல்டுஹுட்டில் அந்த வசனங்கள்லாம் நான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இது மாதிரி வந்துடுறது, சாரி கேட்குறது, இது பேசாமல் நீங்கள் வந்து ஒரு டேப் ரெக்கார்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் வந்து நாஸ்டாலஜிக் மூமெண்ட் இருந்தது. படம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் நம்மளுக்கு வந்து அந்த டைலாக்ஸ் வந்து மெமரிஸ் ஆகுது. அண்ட் பாடல்களும் வந்து தேவாவோட இசையில் பாடல்கள் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லி ஆகணும். அதுவும் தேவா பாட்டெலாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இது தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாரி ஆடியோகிராஃபி, ஸ்ரீதரோடைய அந்த ஆடியோ டிசைனிங் இருக்குது இல்லையா, அது சூப்பராகவே கிளாரிட்டியாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே, எஜே சூர்யாவோட டைரக்ஷன், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படம் ரொம்ப லென்த்தாக போகுதே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஒரு கட்டத்தில் வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க காலேஜ் வரதுக்கே லிட்ரலி ஒரு மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் சீன்ஸு, அப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸு, அதுக்கப்புறம் அந்த இடுப்பு சீன் அப்படி சொல்லிட்டு அது பாட்டில் போவோம். பட் 1 மணி நேரம் என்ன இவ்வளோ நேரமாக படத்தையே நம்ம இத்தனை நாளாக டிவியில் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃபும் அது மாதிரி தான். படம் லிட்டரலி ஒரு 3 hours கிட்ட ரன் ஆகுது. எங்களோட சைல்டுஹுட் போர்ஷனே லிட்டரலி ஒரு 30 to 40 minutes கிட்ட ரன் அடிக்குது. ஸோ இதை தாண்டி நல்லா இருந்தது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு வைப் பண்ணுற மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் லேக் அடிக்க செய்யுது. எனக்கு உண்மையாக பர்சனலாக லேக் அடிக்க செஞ்சுது. சரி சீக்கிரம் முடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் ஆயிடுச்சு. பட் விவேக் காமெடி, அப்புறம் வந்து தேவாவோட மியூசிக், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே, ஜீவாவோட சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஐ மீன் நான் ஒரு நல்ல ஒரு வைபான படத்தை பார்த்தேன் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. சரி, என்னோடய ரேண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கமலா சினிமாஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, நான் கமலா சினிமாஸில் தான் காலையில் போய் படம் பார்க்க போனேன். அந்த தேட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே வந்து மேஷப் போட்டாங்க. கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மேஷப் எதிர்பார்ப்பாங்க, தப்பு இல்லை. மேஷப்லாம் வந்து லிட்ரலி அதாவது 9 மணி ஷோ. நானும் லேட்டாக போகிறேன்னு நினச்சிட்டு 9:20 தான் நான் தேட்டர் ரீச் ஆகிறேன். பார்த்தா படத்தை இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலை. 9:25 தான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ 20 நிமிஷம் கிட்ட அந்த மேஷப் ஓடிட்டுருக்கு. யோசிச்சு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ மேஷப் போடுச்சு, படமும் போட்டாச்சு. அப்புறம் வந்து கட்டிப்பூட்டிடா பாட்டு வருது. பாட்டு வந்தோடனே திடீர்னு வந்து கட் பண்ணிவிட்டு பாட்டை மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணி போடுறதுக்கு இவர் வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நெஞ்சில் குடியிருக்கும் விஜய் ரசிகர்களே அப்படிலாம் சொல்லிட்டு பேசுகிறாரு. அதெல்லாம் ஓகே. திடீர்னு பார்த்தா அவர் தேட்டருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறது, கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு டிவி கேக்கு கேம்பெயின் பண்ணுறாரு, நாளைய தலைவர் அப்படிலான்றாரு. எங்க தேட்டரில் நிம்மதியாக படம் பார்க்க வந்தால் நீங்கள் என்ன கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க? சரி, வீதிக்கு வீதி தலைவர்கள் கேம்பெயின் பண்ணுறது போதாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து நீ ஆப்போசிட் கட்சிக்காரனா, நீங்கள் வந்து இவங்களோட ஆள் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்துடாதீங்க. எனக்கு விஜய் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு பர்சனலாகவே விஜய் பிடிக்கும். ஆனால் உங்களோட கேம்பெயின் பண்ணுற இடம் இது இல்லை. நான் வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டான படத்தை நான் என்ஜாய் பண்ணுற அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இது ஏன் இன்னும் ரேண்ட் ஆக்குறேன்னா, அவர் வந்து பேசினார், ஓகே. பாட்டை எந்த பாட்டை ரிப்பீட் போடுறாங்க பாருங்க. ஏதோ மேக்கரைனா பாட்டு போடுறாங்க, இல்லை லவ் சாங் பாட்டு போட்டால் பரவாயில்ல. கட்டிப்புடிடா எப்படி இப்போ வந்து சிஎம்மாக ஆக போகிறதுக்கு
கேண்டிடேட்டாக இருக்கிறவரை வச்சு கட்டிப்பிடி கட்டிட பாட்டை வந்து ரிப்பீட் போடுறாங்க. சரிங்களா? ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கேட்டால் கலை அப்படின்றலாம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் மேடை ஏறி வந்து நின்று என்ன பண்ணுறாருன்னா, டைலாக்ஸ்லாம் போடுவோம். டைலாக்ஸ் போடுறது வந்து நீங்கள் வந்து இந்த ஓடுற டைலாக்ஸை நீங்கள் சொல்லணும், ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்லணும் அப்படின்றாங்க. பக்கத்துலேயே ஒரு கேமராமேன் வச்சுட்டு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாங்ஸை வந்து போடுறாரு. அந்த சாங்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி அதுலேயும் வந்து மியூட் பண்ணி பாட வைக்கிறாரு. இது எல்லாமே அவரோட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது தான், தியேட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? அதுக்கு நான் ஏன் பலிகாடு ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன்னா படம் வந்து லிட்டரலி வந்து 12 மணிக்கு முடிய வேண்டிய படம். நான் வெளியே வரது பார்த்தீங்கன்னா 12:45 வெளியே வரேன். யோசிச்சு பாருங்கள். ஃபேன்ஸுக்கு அது டைம் பாஸ், உங்களுக்கு அது பிஸ்னஸ். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த டைம் வந்து பொன் போன்றது. ஏன்னா மற்றவங்களுக்கு 1000 பேருக்கு 1000 வேலைகள் இருக்கும். அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்கும், இல்லை முக்கியமான வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ மற்றவங்களோட டைமை கொஞ்சம் மதிக்க கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வேறு வேலைகள் அந்த டைம் இல்லை, ஓகே. ஆனால் மற்றவங்களுக்கு வேறு வேலை இருந்துச்சுன்னா அவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு இனிமேல் வர ரீரிலீஸ் படங்களையோ இல்லை எந்த படமாலும் சரி, இந்த மாதிரி ஒரு போர்ஷனை, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து ரிக்வஸ்ட்டாக எடுத்தாலும் சரி, இல்லை கம்ப்ளைண்ட் எடுத்தாலும் சரி, தயவுசெய்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதனால் டைம் வேஸ்ட் நிறையா ஆகுது. முக்கியமாக விஷயம் என்னன்னா, இது எல்லாமே முடிச்சக்கப்புறம், அதாவது படத்தை முடிச்சக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் மாதிரி வைக்கிறதுனா அது ஜாலியாக இருக்கும், அது வேறு விஷயம். கட்டிப்பிடி கட்டிட பாட்டு முடிஞ்ச கையோட அந்த ஒரு 1/2 மணி நேரம் போர்ஷன் கண்டிப்பாக பண்ணணுமா? அப்புறம் என் படம் பார்க்குற ஃபீலே போச்சே. நான் வந்து தியேட்டருக்கு படம் பார்க்க வந்தேன், நான் ஈவெண்ட் பார்க்க வரல. என் ஃபீலே அந்த படம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஃபீலே போச்சு. அப்படி தான் எனக்கு ஆயிடுச்சு. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரேண்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FT First with மோகி.